டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், நாளை மறுநாள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்நிலையில பரப்புரை ஓய்ந்திருக்கு. இப்ப தேர்தலுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய முன்னோக்கி திட்டமிட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு ராஜீவ்? நீங்கள் கூறியது போல 5ஆம் தேதி ஒரே கட்டமாக டெல்லிக்கு 70 தொகுதிகள் கொண்ட டெல்லிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த பரப்புரையானது நிறைவடைந்திருக்கின்றது. அனைத்து குறிப்பாக இந்த கடைசி நேரத்தில் அனைத்து தலைவர்களும் களத்தில் இறங்கி தங்கள் வேட்பாளர்களுக்காக வாக்குகளை சேகரிக்கும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் தற்போது இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கு தொண்டர்கள் அதிகளவு கூடியிருக்கின்றார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல தேர்தலுக்கு முன்னேற்பாடுகள் அனைத்துமே ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் மற்ற ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகட்டும், அதே போல வாக்கு சாவடிகள் ரெடி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக டெல்லியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஆலிஸ் நமக்கு இன்று காலை அளித்த பிரத்யேக பேட்டியில் அந்த தகவலை அளித்திருக்கிறார். அதே போல இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் பொழுது பல்வேறு புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆம் ஆத்மி, பாஜக, அதே போல காங்கிரஸ் என செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆம் ஆத்மி, பாஜக, அதே போல காங்கிரஸ் என 3 கட்சிகளும் ஒருவர் மீது ஒருவர் அந்த புகார்களை தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய அந்த புகார்கள் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 60,000 6,000 அந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அந்த தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றார்கள். இதே போலதான் ஏற்கனவே மக்கள் மத்தியில் அந்த வாக்குகளை சேகரிக்கும் அந்த முயற்சியில் அனைத்து கட்சிகளுமே ஈடுபட்டிருந்தார்கள். டெல்லியை பொறுத்தவரை மும்முனை போட்டியாக தான் நிலவுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி, அதே போல எதிர்கட்சியான பாஜக மற்றும் மறுமுனையில் காங்கிரஸ் என 3 கட்சிகளும் தங்களுடைய வெற்றியை நோக்கி அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. புகார்களை பொறுத்தவரை ஆளும் ஆம் ஆத்மி மீது பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இதற்கிடையில் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் சிறை சென்று வந்தது. அதே போல அவர்கள் பல்வேறு அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே மக்களிடத்தில் எடுத்து சென்று இது போன்ற நிலையில் மீண்டும் அந்த டபுள் இன்ஜின் இந்த அரசு தான் இங்கு வர வேண்டும், அப்பதான் மக்களுக்கான அந்த திட்டங்கள் சென்றடையும் என பாஜக தொடர்ந்து அவர்கள் தலைவர்கள் களத்தில் இருந்து தங்களின் வேட்பாளர்களுக்காக அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். மறுபுறம் அதே போல ஆம் ஆத்மி பாஜக பொய் குற்றச்சாட்டுகளை முன்னிட்டு வருவதாகவும், யமுனை நதிக்கரையில் அந்த விஷம் கலப்பதாக அதற்கு பின்புலம் பாஜக இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் இந்த முறை கடந்த 2 முறையுமே காங்கிரசுக்கு படுதோல்வி அடைந்திருந்தார்கள். இந்த முறையாவது அவர்கள் சில அந்த இடங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களும் கடினமாக உழைத்து வந்திருந்தார்கள். இதுவாக இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்காக தான் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக அந்த தேர்தலானது நடைபெறுகிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்று மாலையே அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. பிரியதர்ஷினி, நிச்சயமா டெல்லியில மும்முனை போட்டி நிலவி வந்த நிலையில அங்க பிரச்சார களம் எப்படி இருந்தது, எவ்வளவு தீவிரமா பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிங்கறது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ ஏதேனும் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருந்ததா ராஜீவ்? கண்டிப்பாக, அதாவது தேர்தல் ஆணைய ஒரே நோக்கம் இந்த முறை மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறும் பொழுது முந்தைய தேர்தலுக்கு அதிகப்படியாக அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு முக்கிய அந்த குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாறு மக்களுக்கு உரிய அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மக்களிடத்திலே இந்த அவர்களுடைய வாக்கின் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விளம்பரங்கள் மூலமாக அந்த மக்களிடத்திலே கொண்டு செல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், அதே போல மெட்ரோ நிலையங்களில் துண்டு பிரசவம் போன்ற பல்வேறு அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல ஒவ்வொரு கட்சிகள் சார்பாகவும் தங்கள் கட்சிக்கு வாக்களித்தால் அவர்களுக்கு என்ன பயன் போன்ற விஷயங்கள் அவர்கள் தரப்படாமல் பிரச்சாரமாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்களுக்கான நிதித்தொகை, முதியவர்களுக்கான நிதி உதவி, மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்ற விஷயங்கள், இலவச சிலிண்டர், மானிய தொகை போன்ற அனைத்து விஷயங்களையுமே
ஏற்கனவே வந்துட்டு அனைத்து அந்த முக்கிய 3 கட்சிகள் பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட 3 கட்சிகளும் தங்களுடைய அந்த வாக்குறுதிகளில் இணைச்சிருக்காங்க. இது வந்து மக்களிடத்துல எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதனுடைய முடிவுகள் வந்துட்டு நமக்கு வருகின்ற 8ஆம் தேதி தெரிய வரும். ஏன்னா அன்றைய தினம்தான் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. மக்கள் மீண்டும் நம்பி ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்பார்களா அல்லது பாஜகவுக்கு அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்களா அல்லது காங்கிரசுக்கு இந்த முறை வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.